எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பது இப்போது நாம் செய்யும் காரியங்களை எண்ணும் எண்ணங்களை பொறுத்தது. இறைவனை தவிர வேறு எதிலும் பற்று வைக்கக்கூடாது. ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்து இறை நம்பிக்கையும் அவசியம். எது உண்மை, எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை உடனே நிறைவேற்றுவதே நல்லது. நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பது நமது முதல் கடமை. முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் உதவியை நிச்சயம் பெறுவார். பேச்சுத் திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும்போது பேசாமல் இருப்பதும் தான். எனக்காக நானே தொண்டு செய்து மோட்சத்தை அடைவதை விட மக்களுக்கு தொண்டு செய்து நரகத்திற்கு செல்ல தயாராக உள்ளேன். பலமே வாழ்வு, பலமின்மையே மரணம். அன்பிருந்தால் ஆகாத காரியமே இல்லை. சுயநலத்தை துறந்தவராக நீங்கள் இருந்தால் உங்களை எதிர்க்கும் சக்தி எதுவும் இல்லை. இந்த உலகில் நீங்கள் வந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றை விட்டுச் செல்லுங்கள். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதன் பொருட்டும் உண்மையை துறக்கலாகாது. சரியான உற்சாகத்தோடு வேலை செய்ய தொடங்கினால் வெற்றி நிச்சயம். அச்சமே துயரத்தை தரும், அச்சமே கேடை விளைவிக்கும், அச்சமே மரணத்தை தரும். நமது உண்மை நிலையை அறியாததாலேயே நமக்கு அச்சம் ஏற்படுகிறது. அறிவு வளர்ச்சிக்கு ஒரே வழிமுறை, நம் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். சாதாரண மனிதனிலிருந்து எல்லா வசதிகளும் பெற்ற யோகி வரை அனைவரும் தங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு அந்த வழியைத்தான் பின்பற்ற வேண்டும். சுதந்திரம் இல்லாமல் ஒருவன் சந்தோஷமாக இருக்க முடியாது, நல்லவனாகவும் இருக்க முடியாது. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவையாகும். அத்துடன் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு இருந்தாக வேண்டும். ஆழ்ந்த நம்பிக்கை இமயமலையை போன்றது. அதை எவராலும் அசத்திவிட முடியாது. பிறருடைய பாராட்டுக்கும் பலிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியங்கள் எதையும் செய்ய முடியாது. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினையாதே. நீ வரம்பில்லாத வலிமையுள்ளவன். எந்த வேலையையும் தன் விருப்பத்திற்கேற்றதாக மாற்றுபவன் எவனோ அவனே அறிவாளி. மலை போன்ற சகிப்புத்தன்மை, இடைவிடாத முயற்சி, எல்லையற்ற தன்னம்பிக்கை இவைதாம் நற்காரியத்தில் வெற்றியை தரும் இரகசியம். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல்லுங்கள். நீங்கள் உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். வேதாந்தம் பேசுவதால் மட்டும் வேதாந்தி ஆகிவிட முடியாது. உண்மை, ஒழுக்கம், கடமையில் கருத்து உள்ளவரே வேதாந்தி ஆக முடியும். நீ உன்னுடைய குறிக்கோளிலே வெற்றியடைய வேண்டுமானால் அதை பற்றிய எண்ணம் உன் இரத்தத்தோடு இரத்தமாக கலந்து உன் உடல் முழுவதும் பாய்ந்து உன்னுடைய ஒவ்வொரு மயிர்காம்புகளின் வழியாகவும் வெளிவர வேண்டும். உங்களுக்கு தேவையான எல்லா வலிமைகளும் உதவிகளும் உங்களுக்குள்ளேதான் குடிகொண்டிருக்கின்றன என்பதை நம்புங்கள். அதை வேறு எங்கேயும் தேடி காலத்தை கடத்த வேண்டாம். என்னால் எதுவும் முடியாது என்பது கோழைத்தனம். என்னால் எல்லாமே முடியும் என்பது அலங்காரமான முட்டாள்தனம். எது என்னால் முடிய வேண்டுமோ அதை முடிக்க என்னால் முடியும் என்பதே
சரியான வாழ்க்கை தத்துவம். மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீ உனது சொந்த உறுதியான முடிவில் பிடிப்புடன் இருந்தால் நிச்சயமாக மற்றவை நடந்தேறி பிறகு உலகம் உனது காலடியில் பணிந்து கிடக்கும்.